அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்வில் எப்படி பணம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதுக்கான முறையை பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பணம் இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ, ஒரு கல்யாணத்துக்கு தேவைன்னா பணம் தேவைப்படுது, ஒரு பொருள் வாங்கினா பணம் தேவைப்படுது. எப்படி அந்த பணத்தை ஈஸியாக நம்ம கைக்கு வர வைக்கலாம், அது எப்படி வரும்ன்றதுக்கான எந்த ஒரு குருவும் சொல்லாத ஒரு சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரியாக இருக்கணும், சுக்கிரவரை. அந்த சுக்கிரவரையில் நொச்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்பு வலிக்கெல்லாம் தண்ணியில் கொதி வச்சு உடம்பு குளிப்பீங்க பாருங்கள். கிராம சைட்லாம் ஒரு ஃபீவர் வருதுன்னா, இல்லை கை கால் வலிக்குதுன்னா நொச்சி இலையும் தாய்ல இலையும் போட்டு கொதி வச்சு குளிப்பாங்க. அந்த நொச்சி இலைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரவரை காப்பு கட்டணும். வளர்பிரி அன்னைக்கு காப்பு கட்டி சாப நிறுத்தி செய்து ஒரு கனியை பலி கொடுக்கணும். ஒரு கனியை பலி கொடுக்கணும். அந்த பலி கொடுத்துட்டு பிறகு அந்த நொச்சி செடி வடக்கு போகும், ஒரு வேர் ஒன்று வடக்கு போகும். அந்த வேரை ஆணி வேர் அறாமல் பிடுங்கி தங்க தாயத்தில் போட்டு அடைச்சிக்கிட்டு அதை நீங்கள் கழுத்தில் கட்டினீங்கன்னா அளவில்லா பணம் சேரும். இந்த மூலிகை பேர் தன ஆக்கர்ஷண மூலிகை. தன ஆக்கர்ஷண மூலிகை. அந்த தாயத்தில் போட்டினீங்கன்னா, அந்த தாயத்தில் நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா, நான் ஒரு மந்திரம் குத்துக்கிறேன். அந்த மந்திரத்தை ஒரு 11 நாள் 108 ஊர் போட்டால் போதும். 11 நாள் டெய்லியும் 108 ஊர் 11 நாள் போட்டால் போதும். அந்த 11 நாள் கழிச்சு தான் நீங்கள் கழுத்தில் அந்த தாயத்தை அணிகிற மாதிரி இருக்கும். அந்த தாயத்தை அணிகிற மாதிரி இருக்கும். இல்லை ஐயா, என்னால் தாயத்து தங்கத்தில் அவ்வளோ விலை கொடுத்து என்னால் தாயத்து வாங்கி போட முடியாது. ஈஸியான மெத்தடு சொல்கிறேன். ஆணி வடக்கு போகிற வேரை எடுக்க போகிறீங்க, நிழலில் உலர்த்த போகிறீங்க. அதன் கூட அரகஜா, கோராஜனம், புணுக்கு, கஸ்தூரி, குங்குமப்பூ, சந்தன அத்தர் அதன் கூட வச்சு மையாக அரைக்க போகிறீங்க. அந்த நொச்சி வேருக்கு பார்த்திங்கன்னா அதை கறிக்கணும். ஒரு 100 கிராம் அந்த வேர் எடுத்து அதை கறிக்கு அதன் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கள்ளத்தில் இட்டு அரைக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கேன் மந்திரம், தனாகர்ஷ்ண மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும். சொல்லிவிட்டு இந்த எடுத்து தினந்தோறும் நெற்றியில் வச்சுன்னு வந்தீங்கன்னா பணம் தினந்தோறும் உங்கள் கையில் சேரும். அந்த பணம் எந்த வழியில் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. எந்த வழியிலே வருதுன்னே தெரியாது. ஆனால் நல்ல வழியில் தான் இந்த பணம் உங்கள் கிட்ட சேரும். நல்ல வழியில் தான் இந்த பணம் உங்கள் கிட்ட சேரும். கெட்ட வழியில் எதுவும் வராது. எந்த ஒரு குருமாரும் இது சொல்லாத ஒரு ரகசியம். சில சிஷ்யர்கள் சொல்கிறாங்க, ஐயா என்கிட்ட வராங்க, கிளைண்ட்டுங்க வராங்க, வந்தோன்னா வந்தோடனே ஐயா எனக்கு பண பிரச்சனை அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடன் பிரச்சனை அதிகமாக, அதுக்கான பணம் தேவையில்லை, யார்கிட்ட போய் கடன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, அதுமாதிரி சூழ்நிலையாக இருக்குது. சிஷ்யர்கள் வர கிளைண்ட்டுங்களுக்கு இதை மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் செய்ய வேணாம். இந்த ஒன்று நீங்கள் பண்ணிட்டாலே அனைத்தும் பண்ணிடலாம். இதை ஒன்று பண்ணிட்டாலே எல்லா செல்வத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி.